தருவை வைகரை ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் ரஹ்மானியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத் சார்பில் மாபெரும் ஹோமியோபதி இலவச மருத்துவ முகாம் ரகுமானியாபுரம் பள்ளிவாசல் அருகில் ஜப விலாஸ் மரக்கடையில் வைத்து இன்று நடைபெற்றது. இந்த முகாமினை 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆமினா சாதிக் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 45வது வட்டச் செயலாளர், பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சாலி மௌலானா, ரஹ்மானியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத் தலைவர் ஹைத்ரோஸ், துணைத் தலைவர் காஜா, செயலாளர் அப்துல் ரஹ்மான், பொருளாளர் ஷேக் முகமட், நிர்வாகி உஸ்மான் அலீம், அம்பிகாபுரம் ஊர் நிர்வாகி சிவாஜி, ரஹ்மானியாபுரம் ஊர் தலைவர் கசாலி, செயலாளர் புகாரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வைகரை ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய டாக்டர் மாரியப்பன், நசீரா, சங்கீதா, ஹம்னா, அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மருத்துவ முகாம் ஆரம்பிக்க உள்ளது. மருத்துவ முகாம் ஆரம்பிப்பதற்காக வேண்டி நமது 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜனாபா ஆமினா சாதிக் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். மற்றும் நமது ஜமாத் நமது தெருவின் தலைவர் கசாலி அண்ணா அவர்களும் புகாரி அண்ணா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் நமது ஜமாத்தாக்கள் அனைவரையும் வருக வருக வென்று ஆரம்பி செய்வோம். ரஹ்மானியா ஒருங்கிணைந்த ஜமாத் சார்பாக ஹோமியோபதியில் எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து இருக்கு. நார்மலாக காய்ச்சல், இருமல், சளியில் ஆரம்பிச்சு நாள்பட்ட நோய்கள், கால்வலி, அந்த மாதிரி இருக்க நோய்கள் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை கட்டி அந்த மாதிரி எல்லா விதமான நோய்களுமே மருந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம வைகரை ஹாஸ்பிட்டலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒரு ட்ரஸ்டி ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில மருந்து கிடைக்கும். அங்கிருந்து நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். அதனால இந்த கேம்ப் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ரகுமானியா ஒருங்கிணைந்த ஜமாத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.